டிஸ்க்ளைமர், தப்பு இருந்தா டோன்ட் ஜட்ஜ். அவுட்ஃபிட் பொறுமையா Szechuan fried rice. ஹாய் கைஸ், பேக் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு எங்கடா போகிறீங்கன்னு பார்க்குறீங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கோ, ஸோ தட் நீங்களும் எங்கள் கூட வர்ச்சுவலாக ட்ராவல் பண்ணலாம். இதுதான் ஃபஸ்ட் டைம் ரொம்ப தூரம் நாங்கள் 2 பேரும் கார் டிரைவ் போக போகிறோம். ஸோ கொஞ்சம் டிவோஷ்னலாக ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோம். Okay, bye. Bye. December 1st, January 1st. Hello guys, we have started our 3 days tour to Kerala. என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் தருண் அவன் வீட்டு வழியாக தான் போகிறோம். ஸோ அவனை இந்த ஜங்ஷனுக்கு வர சொல்லியிருக்கேன், கோவைப்புதூர் ஜங்ஷன். அவனை மீட் பண்ணிவிட்டு பார்த்து கொஞ்ச நாள் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. கடைசியாக எப்போ நம்ம வீட்டுக்கு வந்தான்ல, பெங்களூர் வந்தப்போ பார்த்தது. நல்லா இருக்கு. ஓகேவா? இது நல்லா இருக்கு. பாய். பைடா தருண். பைடா. பாலக்காடு போகிற வழியில் சரவணா பவனில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். Let's go to Fruit Bay. க்ளோஸ் தான். என்ன பண்ணுறது? ஆனந்த பவன். அடையார் ஆனந்த பவன். டீ. டு பி ஹானஸ்ட், நான் ஆல்ரெடி ஒரு தடவை அந்த கடையில் சாப்பிட்ருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட். அப்போ ஓகே, நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து சுத்தமாக ரொம்பவே நல்லா இல்லை. அவளுக்கும் பிடிக்கல, எனக்கும் பிடிக்கல. சரி ஓகே, அதனால் டீ வந்து ஒரு டீசெண்டான கடையில் குடிக்கலாம். ஆக்சுவலாக இங்கே ஃப்ரூட் பே இருக்குது. ஃப்ரூட் பே வந்து 11 o'clock தான் ஓப்பன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சரி, நாங்கள் இப்போ ட்ராவல் டைம் அப்புறம் இன்னும் லாங்காக போகும். ஆல்ரெடி ரொம்ப ஸ்லோவாக ஓட்டிகிட்ருக்கோம். இப்போ தான் பாலக்காடு கிட்டே வந்திருக்கோம். கோயம்புத்தூர்லேருந்து நியர்லி ஆல்ரெடி நாங்கள் 8:30 ஸ்டார்ட் பண்ணோம். 2 hours ஆகிடுது. எஸ் ஓகே, அப்படியே நம்ம கிளம்பலாம் இப்போது. ஹாய் காய்ஸ், முன்னாடியே ஒரு ஷார்ட்ஸில் சொல்கிற மாதிரி எனக்கு தமிழ் அவ்வளோ தெரியாது. நான் எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது தெரியுமா? நான் என்னென்ன சொல்லணும் அதெல்லாம் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட நான் கன்னடாவில் இல்லை இங்கிலீஷில் கன்வே பண்ணுவேன். அதுக்கப்புறம் அவர் சொல்லுவார் தமிழில் ஒரு வாட்டி. ஸோ அதை நான் 1 இல்லை 2 வாட்டி ஓகே இப்படி அவர்கிட்ட கேட்டு அப்புறம் நான் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். ஓகேயா? இப்போ டைரக்டா இப்படி ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டா வந்து அவங்களுக்கு என்ன தெரியுதோ அதை தமிழ்ல பேசிட்டு இருக்கா. சோ டிஸ்க்ளைமர், தப்பு இருந்தா டோன்ட் ஜட்ஜ். அவ்வளவுதான். மலர என்ன சொல்ல என்ன வெல்ல யாரும் இல்லை, ராஜாதி ராஜன ராவண ராவண. த்ரிஷூரில் கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்தோம். ஆக்சுவலி நாங்கள் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் போகலான்னு பிளான் பண்ணோம். பட் வெதர் வந்து ரொம்ப சனியாக இருந்துச்சு. ஸோ அந்த பிளானை ட்ராப் பண்ணிவிட்டு டைரெக்டாக கொச்சின் போயிட்டோம். கொச்சின் என்டர் ஆகும்போதே ரோட் சைடில் இந்த கடை பார்த்தேன். சும்மா என்னென்ன இருக்குது பார்க்க போனோம். பட் எனக்கு இந்த பேஸ்கெட் பிடிச்சிச்சு. இதே மாதிரி பேஸ்கெட் நான் ஹோம் சென்டரில் பார்த்தேன். பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஸோ இங்கே நல்லா பார்கெயின் பண்ணி வாங்கிட்டோம். இதுக்கு நான் எவ்வளோ பே பண்ண அப்படின்னு கமெண்ட்டில் கெஸ் பண்ணுங்க. கைஸ், இதுதான் வந்து வில்லிங்டன் ஐலாண்ட். லைக் ஃபோர்ட் கொச்சிக்கு பக்கத்தில் இருக்கிறது வில்லிங்டன் ஐலாண்ட். இதை கிராஸ் பண்ணி திரும்பி நாங்கள் ஆக்சுவலாக இப்போ போகிற வந்து மெரைன் டிரைவ் போகிறோம். we want to have that scenic beauty-யை பார்க்கணும், மெரைன் டிரைவ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அதனால இந்த வெல்லிங்டன் ஐலாண்ட் தாண்டின உடனே we will join to the மெரைன் ரோட். மேலே போய் பார்க்கணும். வா ஏறலாம். வா பொறுமையா.
எங்க அந்த தெரிக்குதுல தண்ணி. அந்த பீச் முன்னாடியே ஒரு குட்டி டீ கடை இருந்தது. அங்கே போய் டீ குடிச்சிட்டு பஜ்ஜி வாங்கிட்டு சன்செட் பார்க்க போனோம். போய் ஒரு பைட் தான் சாப்பிட்டேன். அதுக்குள்ளே அங்கே இருக்கிற காக்கா எல்லாமே அந்த பஜ்ஜிக்காக எங்களை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுது. ஸோ பஜ்ஜியை தூக்கி வீசிட்டு சன்செட் என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே எடுத்து அகெயின் ஆலப்பி கிளம்பிட்டோம். போட்டுக்கெல்லாம் நம்பர் இருக்கா தெரியுமா? ஆக்சுவலி இந்த ட்ரிப்பே ஒரு சடன் பிளான் தான். ஸோ ஆலப்பியில் எங்கே ஸ்டே பண்ணுறதுன்னா ஒரு ஐடியாவே இல்லை. ஸோ ப்ரீ புக்கிங் எதுவுமே பண்ணலை. அதுக்கப்புறம் தான் அகோடா அண்ட் ஏர்பிஎன்பி எல்லாமே பார்த்தோம். வீக்கெண்டால் ஆல்ரெடி நிறைய ரிசார்ட்ஸ் அண்ட் வில்லாஸ் புக் ஆகிடுது. அவைலபிலிட்டி எதில் எல்லாமே இருக்கோ அதில் எங்களுக்கு பிடிச்சது 2-3 ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அந்த ஏரியாவுக்கு போனோம். ஆக்சுவலி ஆலப்பி பீச் பக்கத்தில் இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டேஸ் வித் ப்ரைவேட் பீச் ஆக்சஸ் இருக்குது. நாங்கள் ஃபைனலாக இந்த டால்ஃபின் வில்லாவை சூஸ் பண்ணோம். மற்றதெல்லாம் கம்பேர் பண்ணப்போ இது எங்களுக்கு நீட் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. போன உடனே காஃபி கொடுத்தாங்க. இதோட ஓனர் வந்து ஒரு லேடி. அவங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ஸ்டே பண்ணுவாங்க. வில்லாவோட பேக் என்ட்ரன்ஸ் வழியாக போனால் பேக்யார்ட் இருக்குது. வேர் வி ஹாவ் பிளேஸ் டு சிட் அண்ட் ஈட். சீ சைடாக பார்த்துட்டே நம்ம ஃபுட்டை என்ஜாய் பண்ணலாம். இங்கே 2 ஹேமேக்ஸும் இருக்குது. அப்படியே படுத்தா பீச் காற்றுக்கு நல்லா தூங்கலாம். இந்த பேக்யார்ட் டோர் வழியாக ப்ரைவேட் பீச் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த வில்லா பக்கத்தில் 2 சைட்லேயும் 2 ரெஸ்டாரண்ட் இருக்குது. லைட்டிங்ஸ் எல்லாமே பண்ணி அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. வாங்கோ இப்போ எங்கள் ரூமை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனால் அங்கே 3 ரூம்ஸ் இருக்குது வித் லான்ச் அண்ட் பால்கனி. ஒவ்வொரு ரூமுக்கும் ஒரு சீ அனிமல் நேமாக வச்சுருக்காங்க. நாங்கள் ஸ்டே பண்ணது இந்த ஜல்லி ஃபிஷ் ரூமில். லான்ச்சில் சோஃபாஸ் அண்ட் பால்கனியில் ஊஞ்சல் எல்லாமே இருக்குது. ஹலோ கைஸ், ஸோ இப்போ தான் நாங்கள் செக்இன் பண்ணோம். அரவுண்ட் ஒரு 8:30க்கு. ஸோ 8:30க்கு ரூம்ஸ் பார்த்துருப்பீங்க. லைக் ரியலாக எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அண்ட் தென் இப்போது நான் ரெஸ்டாரண்ட்ஸ் காட்டியிருந்தேன் இல்லையா, பக்கத்தில் 2 ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ எது போகலாம் பார்க்கலாம், போயிட்டு. ஓகே. ஸோ மோஸ்ட்டாக பஞ்சாபி ரெஸ்டாரண்ட் போய் லைக் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டேன். ஏன்னா மத்தியானம் வந்து சாப்பிடல. ஏன் இன்னொரு ரீசன்னா, நாங்கள் வந்து லைக் மெரைன் ட்ரைவ் பீச் பக்கத்துலேயே வந்து ட்ரைவ் போகலான்னு சொல்லிட்டு லைக் ஒரு டிஃப்ரெண்ட் ரூட்டில் வந்துட்டு நாங்கள் சிட்டி வழியாகவே வரல. ஸோ அதனால் என்னாச்சுன்னா லைக் எந்த ஹோட்டல்ஸுமே கிடைக்கல எங்களுக்கு. ஒரு நல்ல ஹோட்டல்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ மத்தியானம் வந்து நாங்கள் சுத்தமாக ஃபுட் சாப்பிடல. ஸோ இஃப் யூ ஆர் பிளானிங் டு கம் பை திஸ் ரூட், நாங்கள் வந்து அதே ரூட் லைக் வயா பீச் ஒட்டி இருக்கிற அந்த ரூட்டில் மெரைன் ட்ரைவ் வர மாதிரி இருந்தீங்கன்னா, you better have your lunch in Cochin and then you can start your ride to Cochin and then you can start your ride to Alappuzha. So yeah, இப்போ நாங்கள் போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு we are heading to our dinner. ஃபுல்லாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. லைட்டிங்ஸ் எல்லாம் வச்சு லைக் ப்ரைவேட் ஆக்சஸ் டு த பீச். வாவ், ஹோல்சம் ஃபீலிங். Palm Beach Resort Restaurant. அங்கெல்லாம் லைட்ஸாக தெரியுதுல்ல, எல்லாமே போட்ஸ். லைட்ஸா தெரியலையா லைட் எல்லாம்? இல்லை, இது ஸ்பெக்ஸை போட்டு பார்க்குறேன்.
கொஞ்சம் குருடி கைஸ். கரெக்ட். ரைட் எல்லாம் தெரியுதா? அது எல்லாமே ஷிப்ஸா போட்ஸா தெரியல. என்ன பண்ணுறது, ஸ்பெக்ஸ் சைட் இருக்கு. ஆக்சுவலி லென்ஸ் போடலாம் நினச்சேன், ஆனால் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தூங்க போகிறேன். எதுக்கு லென்ஸ் எல்லாம் நாளைக்கு போடுறேன். ஆக்சுவலி இன்னைக்கு நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருக்கலாம், பட் ஓகே ரொம்ப ஸ்பீடாக ட்ரைவ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவாக தான் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தோம். நியர்லி ஒரு 8 hours ஆச்சா ரீச் ஆக. 8 hours டிரைவ் எல்லாம் பண்ணல, ஆனால் அப்பப்போ ஸ்டாப் பண்ணி அந்த வேற பீச்சுக்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு பீச் ஹோட்டல் டீ சாப்பிட்றதுக்கு. Szechuan fried rice. This is gobi manchurian. ಸೆಮಿ ಗ್ರೇವಿ ಅಂದ್ರೆ ಇವರು ಯಾವ ತರ ಮಾಡಿದ್ರು? ಫುಲ್ ಗ್ರೇವಿಯಾ? இப்போ ஓகே மதியானம் வாங்கி கொடுக்கறதுக்கு காலையில அந்த தோசை அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கு. garlic கார்லிக் ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் பீச் பக்கத்தில் வாக் பண்ணிவிட்டு போய் தூங்கிட்டோம். Day 2 video will be out soon. Thanks for watching. Like, share and subscribe. Tata, bye bye.